இன்று முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்திருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் இந்த திடீர் நிலைப்பாடு மாற்றம் தொடர்பாக நம்மிடையே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் எழுத்தாளர் பேராசிரியர் காதர் மொய்தீன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வணக்கங்க. வணக்கம். முதல்ல இந்த தேர்தல் நிறைவடைந்த காலகட்டத்தில் அப்போது உங்களோட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட அந்த ட்விட்டர் பக்கத்தில் நேற்றும் இன்றும் நாளையும் திமுகவோடு தான் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதன் பின்னர் ஆதரவு அளிப்பது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் கேட்டு அதன் பின்னர் தான் நாங்கள் முடிவெடுப்போம், அவர் சொன்னால் ஆதரவு அளிப்போம் என்று தான் நீங்கள் தொடர்ந்து பேட்டி அளித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் நேற்று முன்தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு தொடர்பாக இன்று அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு முன்பாக நாங்கள் முடிவெடுப்போம், விரைவில் முடிவெடுத்து அறிவிப்போம் என்று கூறி இன்று இணைவோம் என்று அறிவித்துவிட்டீர்கள். ஆனால் இன்று அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்காமல் ஒரு நாள் தாமதமாக நாளை அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த நிலைப்பாடுகள் திடீர் மாற்றம்? கூட்டணி அரசில் பங்கேற்பது தொடர்பான அந்த முடிவில் ஒரு தயக்கம், அதன் பின்னர் ஒரு மாற்றம், அதன் பின்னர் ஒரு தீர்க்கமான முடிவு, இதுக்கு என்ன காரணம் சார்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் 2 தொகுதிகளில் பாபநாசம், ஏஎம் ஷாஜஹான், வாணியம்பாடி, சையது ஃபாரூக் பாஷா ஆகிய 2 பேர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முஸ்லீம் லீக் சட்டமன்றத்தில் தொடர்ந்து தனது செயலை ஆற்றுவதற்காக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் புதிய ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக ஆளுநர் ஜோசப் விஜய் அவர்களை அழைப்பதில் தாமதப்படுத்தி கொண்டிருந்தார். 108 தொகுதிகளிலே வெற்றி பெற்ற அவரை அழைக்கவில்லை. அழைக்காத காரணத்தினால மக்கள் மத்தியில் ஒரு அச்சங்கலந்த கருத்து பரவி கொண்டிருந்தது. ஆளுநர் ஆட்சி தமிழகத்திலே திணிக்கப்படக்கூடும், தமிழகத்திலே ஆளுநர் ஆட்சி திணிக்கப்பட்டால் அது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியாகத்தான் இருக்கும். தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தாவேகா அவர்களுடைய ஆட்சி அமைக்காமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்து பரவி கொண்டிருந்தது. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற இந்த அமைப்பு தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய 60 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் சமுதாயம், அவங்களுடைய எண்ணம், அவருடைய கருத்து, அவர்களுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், அதனையெல்லாம் உள்வாங்கி அதனை பிரதிபலிக்கக்கூடிய இயக்கமாகத்தான் முஸ்லீம் லீக் இவ்வளவு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள பெரியவர்கள், சங்கை மிகுந்த ஆலிம் பெருமக்கள் என்று அழைக்கக்கூடிய உலமா பெருமக்கள், காசிகளாக உள்ள தமிழ்நாட்டிலே உள்ள காசிமார்கள், இப்படி பல்வேறு தரப்பினர் இரவு பகலாக எங்களிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டிலே ஆளுநர் விஜய் அவர்களை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேவை இருக்கிறது என்ற நிலை பரப்பப்பட்டது. 108 தொகுதிகளை பெற்ற அவர்கள் 118 சட்டமன்ற தொகுதிகள்
வெற்றியாளர்களை அல்லது உறுப்பினர்களை ஆளுநர் முன்னு நிறுத்தினால்தான் ஆளுநர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது இந்த மாசம் 10ஆம் தேதி வரை நேரம் ஒதுக்கப்பட்டது, காலம் ஒதுக்கப்பட்டது. 10ஆம் தேதிக்கு உள்ளாக 118 பேரையும் ஆளுநர் முன்னே நிறுத்தி தனக்கு ஆதரவானவர்கள் இவர்கள் என்று சொல்ல அவர்கள் இயலவில்லை என்றால் தமிழகத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆளுநர் ஆட்சி வந்துவிடும். ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால் அது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தமிழகத்தில் நுழைவதற்கு தொடர்வதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சார்ந்த இருவர் ஆதரவளிக்காததான் காரணம் என்று சமுதாயத்தில் முஸ்லீம் லீக் மீது பழி போடவும் மற்றவர்கள் அந்த பழியை போடவுமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சமுதாயத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களும் இரவு பகல் என்று பார்க்காமல் எங்களுக்கு செய்திகளை அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையிலேதான் நாங்கள் முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் ஆளுநர் அரசை புதிய அரசை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அப்படி வந்துவிட்டால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை எங்கள் சமுதாய மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்த காரணத்தினாலே நாங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களோடும் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடும் இதனை பற்றி நாங்கள் பேசினோம். அவருடைய கருத்துக்களை அவர் சொன்னார்கள். அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்ட பிறகுதான் நாங்கள் தாவை ஆட்சியாளர் அமைக்க எங்களது ஆதரவை தெரிவித்தோம். எங்களது 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அரசுக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் எங்களுடைய ஆதரவை கொடுக்கிறோம். ஆதரவு தமிழ்நாட்டில் அரசு அமைத்து நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக அதை கொடுக்கிறோம் என்று நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதோடு ஒன்றையும் இன்னையும் சொன்னோம். தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்திய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் நடந்த அனைத்து மக்கள் நல திட்டங்களையும் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து அது பின்பற்றப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். இப்படி வைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் தமிழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எங்களது ஆதரவை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் அவர்களுக்கு அளித்தோம். குறுக்கீடுக்கு பண்ணீங்க ஒரு சின்ன சந்தேகம். நீங்க அந்த 10ஆம் தேதிக்குள்ள ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றால் அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அந்த பழி வந்து விடுமோ என்று பலரும் கூறியதாக கூறினீர்கள். ஆனால் விஜய் கட்சிக்கு 108, காங்கிரஸ் 5 113, சிபிஐ 4 117, விசிக 2 119, தேவை 118, ஒரு எம்எல்ஏ கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எக்ஸ்ட்ரா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் எதற்காக இந்த ஆதரவை வலிந்து கொடுக்க வேண்டும்? ஒரு அதிகார தாகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு பல ஆண்டுகளாக இருப்பதால் இந்த முடிவை எடுத்திருக்கிறீர்களா? ஏன்னா வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். கூட்டணி அரசில் பங்கேற்பது என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மீது அந்த 119 இடங்களை பெற்ற பிறகும் உங்களுடைய ஆதரவு தேவையா அப்படிங்கிறத கேள்வி. இல்ல தேவை, அந்த நேரத்தில் தேவை என்கிற அடிப்படையில் தான் எங்களை தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. அந்த தேவையை உணர்ந்த காரணத்தினால அவர்கள் தேவைப்படுகிறது என்ற நிலையை எங்களுக்கு உணர்த்திய பிறகுதான் அவங்களுக்கு இங்கு ஆதரவை தெரிவித்தோம். இது எந்த நிபந்தனை இல்லாத ஆதரவாக நாங்கள் அளித்தோம். அது அதன் மூலமாக ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆட்சி அமைத்த உடனே
முந்தைய ஆட்சி செய்த நல்ல காரியங்களை, நல்ல திட்டங்களை நாங்கள் தொடர்வோம் என்று சொன்னதோடு தொடர்ந்தும் அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் நீடிக்கும் என்று அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி மதுக்கடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்கக்கூடிய வகையில் 717 மதுக்கடைகள் எல்லாம் இடம் மாற்றி இல்லாமல் ஆக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் புல் தாய் வாழ்த்து தொடர்ந்து பாடுவதை யாரும் தடுத்துவிடக்கூடாது, மத்திய ஆட்சி வந்திய மாதரம் என்றெல்லாம் சொல்லி வருவதற்கு இடைஞ்சலாக இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி அது தொடர்ந்து சொல்லி, ஆக முந்தைய அரசு செய்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியுது. இந்த நிலையில தான் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. நாங்கள் ஆட்சியில சேர வேண்டும் என்று கேட்கவில்லை, எங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதும் இல்லை, எந்த டிமாண்டும் நாங்கள் வைத்தது இல்லை. ஆனால் திடீரென்று தாவேகா சார்பில் அமைச்சர்கள் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த அமைச்சரவையில் இந்திய முஸ்லீம் லீகும் இடம்பெற வேண்டும், பிசிகாவும் இடம்பெற வேண்டும் என்று அறிவித்து எங்களோடு தொடர்பு கொண்டாங்க. எங்களோடு தொடர்பு கொண்ட உடனேயே ஆட்சி அதிகாரத்தில் சேருவது முதற்கு நாங்கள் சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இருந்தாலும் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம். ஆதரவு அளித்தது கூட்டணியில் இணைந்தால் இப்போ திமுக கூட்டணியில் தொடருமா? நிபந்தனை இல்லாத ஆட்சி, நிபந்தனை இல்லாத ஆதரவை வழங்குறீங்க. அது ஓகே சொன்னோம் ஐயா, நீங்க நிபந்தனை இல்லாம ஆதரவு வழங்கிருக்கீங்க. இப்போ அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதால் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி எப்படி தொடர முடியும்? அது தாவேகா கூட்டணி அரசில் நீங்கள் பங்கேற்கிறீங்க, இங்க கூட்டணியோட நாங்க உற்ற தோழனாக இருப்போம்னு சொல்றீங்க. இது ரெண்டு தண்டவாளத்தில் பயணிக்க முடியுமா? ஒரே காலப்போக்கில் தான் முடிவு செய்ய வேணும். இப்ப அதை ஒன்றை சொல்ல முடியாது. கூட்டணி நாங்கள் விரும்பினாலும் அவர்கள் விரும்புவார்களா இல்லை எங்களை நீக்குவார்களா எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நாங்கள் ஆட்சியில் இடம்பெறுவதற்கான முயற்சி எடுத்துக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி தமிழ் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷாஜஹான் அவர்களை மந்திரியாக்கலாம் என்று பரிந்துரை பண்ணி தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். நாளைக்கு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, கேரளா இந்திய முஸ்லீம் லீக்குடைய நேஷனல் பாடியில பிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு, பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டின்னு இருக்கு. அந்த பிஎஸ்சியுடைய தலைவர் கேரள முஸ்லீம் லீகுடைய தலைவர் சாதிக் அலி ஷாப் தங்கல். அவர் நபிகள் நாயகத்துடைய 38வது வாரிசு என்று கருதப்படக்கூடியவர். அவர்தான் தலைமையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் தான் பிஎஸ்சி பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி இயங்குகிறது. பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி இடத்துல நாங்கள் கோரிக்கை வைத்தோம், இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை அல்லது தருவதற்கு முஸ்லீம் லீகிற்கு கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்று அவரிடத்தில் சொல்லி அவர்களுடைய கருத்தை நாங்கள் கேட்ட பொழுது பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மன், அதே நாடி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தேசிய பொதுச் செயலாளர் குஞ்சாலி குட்டி சாஹிப், இன்றைய அமைச்சர், அவர்களெல்லாம் உட்கார்ந்து கூடி எல்லாம் எங்களுக்கு தெரிவித்த கருத்து என்ன சொன்னா, இந்த ஆஃபரை இந்த அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்ற இந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்வதால் உசிதமாக இருக்கும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தினத்தில் இந்திய முஸ்லீமுடைய தமிழ்நாடு உயர்மட்ட குழுவை 150 பேருக்கு மேலே இருப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிவெடுத்து அது அறிவித்திருக்கிறோம். அதை ஷாஜஹான் அவர்களை மந்திரி பதவிக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு பண்ணி தமிழக முதல்வரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். நாளைய தினம் பதவி ஏற்பதாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. ஓகே, நாளைய பதவியேற்பு
விழாவில் இன்று இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக இசைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் அமைச்சர்களாக அந்த கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக இடம்பெறுவதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த பதவியேற்பு நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஏற்கிறீங்களா சார்? தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக படிக்கப்படுகிறது தொடர்ந்து புதிய அரசு அமைந்ததிலிருந்து. மேற்கு வங்கத்தில் அதுபோல் அந்த மாநில பாடல் தான் முதலில் இசைக்கப்பட்டது, வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்படவில்லை. இங்கு திமுகவின் கொள்கைகளை அனைத்தும் பின்பற்றுவதாக உறுதியளித்திருப்பதாக நாங்கள் பதவி ஏற்கிறோம், ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறினீர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்படுவது ஏற்புடையதா இல்லையா? இந்திய யூனியன் முஸ்லீமுக்கோட கருத்து என்ன சார்? இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வேண்டும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்குது. இப்போ அந்த விழாவுக்கு நான் போகலை, அங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியல. அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலிலே பாட வேண்டும், அதுக்கு பிறகுதான் மற்றது என்று அமைச்சரே அறிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றம் கூடி ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த முறையை தமிழ்நாடு அரசு இருக்காது என்பது இந்த நம்பிக்கை. சட்டமன்றத்தில் என்ன பின்பற்றுறாங்களோ அதுதான் தமிழ்நாடு. ஆனா சட்டமன்றத்துக்குள் இப்போ அடுத்த மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். அப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வலியுறுத்தும். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடக்கும் நம்புறோம். இது ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, ஆளுநர் மாளிகை நடக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். சரி, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொள்கையை வகுத்திருக்காங்களோ அதுதான் அவங்க செய்வாங்க. தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கிற கொள்கை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு கட்பட்டது. அங்கே தமிழ் வாழ்த்து பாடாம வந்தே மாதரம் பாடினா அப்போ நம்ம கொஸ்டினை கிளப்பலாம், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனா அது தமிழ்நாட்டில் வந்தே மாதரெல்லாம் பாடலை. தமிழ்நாடு தமிழ் வாழ்த்து தான் இங்கே தமிழ் அரசு சட்டமன்றத்தில் பாடி இருக்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் அதான் நடக்கும் என்று எங்கள் நம்புகிறோம். அப்படி நடக்காமல் விட்டால் அதை பற்றி நாங்கள் விமர்சிப்போம், எடுத்து சொல்லுவோம், கண்டிப்போம். ஓகே. அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இதே போன்ற தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவது பாடப்பட்ட போது ஒரு விமர்சனங்கள் எழுந்தது. அதே பாணி இங்கு ஆளுநர் மாளிகையிலையும் தொடர்ந்தாலும் இந்த கேள்வியை நீங்கள் உங்கள்கிட்ட வைத்தோம். ஆனால் நீங்கள் அதை எதிர்ப்போன்னு சொல்லிட்டீங்க. மற்றொரு மிக முக்கியமானது, தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி யுகம் தொடங்கி இருக்கிறது. இது 1952க்கு பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ராஜாஜி அமைச்சரவைக்கு பிறகு இப்போது ஒரு முதல் முறையாக இந்த கூட்டணி ஆட்சி அரசு என்றது தொடங்கி இருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோ அல்லது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ கூட்டணி என்றால் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு என்ற கோரிக்கை மேலும் ஒரு வலுவடைந்து அதை இந்த அரசுக்கு பின்னர் அடுத்த தேர்தலில் இந்த கோரிக்கை மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு நிபந்தனைகளாக முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதான் நினைக்கிறீங்களா சார் எல்லா கட்சிகளுமே? இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியிருக்காங்க. கூட்டணி ஆட்சியே சகாப்தம், ஒரு புது சகாப்தம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. ராஜாஜி காலத்தில் இருந்தது, இப்போ திரும்ப 60 வருஷத்துக்கு பிறகு தொடங்குது. இந்த கூட்டணி ஆட்சி தொடங்குற இந்த முறை இந்த 5 ஆண்டுகளோட நின்றுட்டு நான் நம்பல. இனி வருங்காலத்தில் இதுதான் நிச்சயமாக அடிப்படையாக இருக்கும். இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணியாகத்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தர்மம் தான் தமிழகத்தில் இனி வேறொன்றும். அதை பற்றி தான் தேர்தலில் பேசப்படும். வருங்காலம் கூட்டணி ஆட்சி தர்மம் தான், அதுதான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. அதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த கூட்டணி சகாப்தம் தொடங்கியுள்ள இந்த சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி சகாப்தம் முதன்முறையாக தமிழகத்தில் இது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி
அதாவது இந்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் வந்து இது போன்ற முதன்முறையாக இது போன்று இந்த கூட்டணி அரசு தான் இனிமேல் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த திமுக கூட்டணியில் இருந்து இப்போது இங்கே அமைச்சரவையில் பங்கேற்ற அந்த கூட்டணி கட்சிகள் மீண்டும் அது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களிலேயோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலேயோ அதுக்கு அதிக நாட்கள் இல்லை, ஒரு 6 மாதம் 2 வருடங்கள் தான் இருக்கிறது. இவர்கள் அங்கே அரசில் இருந்து கொண்டு இன்னொரு கூட்டணியில் எப்படி பயணிக்க முடியும்? இதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. நீங்கள் ஒரு மூத்த தலைவர், உங்களுக்கு தெரியாது இல்லை? இல்லை, அது நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நாங்கள் கூட்டணியில் தர்மமாக கூட்டணி அரசில் இப்போ நாங்கள் இடம் பெற்றிருக்கோம், வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடருவோமா இல்லையா என்பது இந்த தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில் தான் முடிவெடுக்க முடியும். அன்றைய சூழ்நிலை எதுவோ அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் நடப்போம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய இந்த இல்லை, இந்த அது தேர்தலை ஒட்டி முடிவெடுத்தாலுமே ஒரு 2 ஆண்டுகள் அந்த கூட்டணி அரசிலேயே இருந்து விட்டு திடீரென்று தேர்தலுக்காக இங்கு வரும்போது அதை மக்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள்? உங்களுக்காக அந்த தேர்தலில் பணிபுரிந்த அதே கட்சியின், அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், அல்லது மாசத்துல எப்படி திரும்ப அடுத்த தேர்தலில் பணிபுரிவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி திரும்ப வர முடியும் இந்த? அதாவது வரக்கூடிய 6 மாச காலத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போது சொல்றீங்க. அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தான் தெரியும் என்ன மாதிரி நிலைமைன்னு. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்படி வரும்போது என்ன முடிவெடுக்கிறோம் என்பது அன்னைக்குதான் சொல்ல முடியும். இப்ப முன் யோசனையா இப்படிதான் இருப்போம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த இப்போ தமிழகத்துல தமிழ் வெற்றி கழகத்துடைய ஆட்சியை இடம்பெற்று அதுல பயணிக்கிறோம். இது இப்பொழுது உள்ள நிலைமை. வருங்காலத்துல கூட்டணி எப்படி இருக்கும் என்பதை இப்போது நம்ம சொல்லி தீர்மானிக்க முடியாது. அன்றைய சூழ்நிலையை பொறுத்தது அது. நீண்ட காலமாக அந்த திமுக கூட்டணியில் தொடர்ந்து விட்டு இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த அமைச்சரவையில் அந்த அதிகார பொறுப்பில் அமர்ந்து விட்டு நீங்கள் கூடுதலாக ஒரு அமைச்சர் பதவி கேட்பதாக கூறுகிறீர்கள். ஆனால் இருக்கிறது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போது 35, தமிழகத்திற்கு அது 35 என்பது வந்து நிறைவடைந்து விட்டது. அந்த 235ல் 15% இந்த 35 என்பது. நாளை 2 அமைச்சர்கள், ஒன்று ஷாஜகான் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்க இருக்கிறார், மற்றொருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பதவியேற்க இருக்கிறார். இதில் கூடுதலாக அமைச்சர் பதவி கேட்பதற்கு வாய்ப்பே இல்லையே சார். எப்படி கேட்க போறீங்க நீங்க? இல்லையே, அவங்க சொன்ன 2 பேரும் சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு நாளைக்கு பதவியேற்க சொல்லியிருக்காங்க. கூடுதல் குறைச்சங்கிற விவரம் நமக்கு தெரியல. அது முதலமைச்சருடைய கடையில் உள்ளது. நிறைவா ஒரு கேள்வி சார். இந்த புதிய அரசு ஏற்பட்டதற்கு பிறகு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒவ்வொன்றாக காங்கிரஸ், விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கடைசியாக IUML, இந்த கட்சிகள் தான் ஒவ்வொன்றாக விலகுவதால் திமுக பலவீனமடைந்திருக்கிறதோ, இனிமேல் தனித்து விடப்பட்டு பலவீனமடைந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. திமுக கூட்டணி உடைந்து விட்டது என்ற விமர்சனமும் எழுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைவாக சொல்லுங்கள். இல்லை சார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, மு.க. ஸ்டாலின் தலைமை வகித்த கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதில் இருந்தவர்கள் இப்பொழுது வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது வந்து அதனால திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருந்த காரணத்தினால்தான் கூட்டணியே சேர்ந்தோம். கூட்டணியில் சேர்ந்த அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமா இருந்துட்டு சேரல. திராவிட முன்னேற்ற கழகம் பலமா இருக்கு, அவங்கள நம்பினா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அடிப்படையில் தான் சேர்ந்தாங்க. அதனால கூட்டணியிலிருந்து மேலான கூட்டணியில் இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறிவிட்ட காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாகி விட்டது என்று நம்புவது அது வெறும் நம்பிக்கை தவிர உண்மையல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல வன்மையாக இருக்கு, வலிமையாக இருக்கு. வருங்காலத்தில் பல அற்புதங்களையும் பல புதிய சரித்திரங்களையும் நிச்சயமாக படைப்பாங்க. அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. அதனால
திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருந்தவங்க வெளியே போனதுனால திராவிட முன்னேற்ற கழகமே பலகீனமாச்சு என்று அப்படி நம்பக்கூடியவன் நான் அல்ல. அந்த கட்சியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அது காலப்போக்கில் மாற்றங்கள் வரும். நிச்சயமாக புதிய எழுச்சி ஏற்படும் என்றுதான் எனக்கு படுகிறது. ஓகே, நன்றி சார். இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் புதிய அரசியல் இடம்பெறுவதற்கான காரணங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறதா இல்லையா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.